தமிழ்நாட்டுடைய 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவடைஞ்சு தாவேகாவினர் பெரும்பான்மையை பெற்று முதலமைச்சர் பதவியில அமர்ந்திருக்காரு ஜோசப் விஜய் அவர்கள். விஜய் அவர்கள் முதலமைச்சர் பதவியில அமர்ந்ததுக்கு அப்புறமா கடந்த 4 நாட்களாகவே தலைமை செயலகத்திற்கு காலை 10 மணி முதலே வருகை தந்து அன்றைக்கான வேலைகள் முழுவதும் அங்கேயே இருந்து செய்ததாகவும் மதிய உணவையும் விஜய் அவர்கள் கையோடு எடுத்து வருவதாகவும் இங்க வைரலான செய்திகள் பரவிக்கிட்டு இருக்கு. அப்படின்னும் போது தமிழ்நாடு முதலமைச்சரா இருக்கக்கூடிய இல்ல பிற மாநிலங்கள் இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய சம்பளம் அப்படின்றது என்னன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் முதலமைச்சருக்கான மாத சம்பளம் அப்படின்றது 2,05,000 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. சோ அது மட்டும் இல்லாம அதோட சேர்த்து பிளஸ் சலுகைகளும் அலவன்ஸும் வழங்கப்படுது. அது என்னன்னு கேட்டா, இப்போ சிஎம்ஆ இருக்கக்கூடியவங்களுக்கு அரசு தரப்புல இருந்தே ஒரு வீடும் வழங்கப்படும். அது மட்டும் இல்லாம செக்யூரிட்டி போர்ஸும் கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாம கான்வாக்களும் கொடுக்கப்படும். பயண வசதியா இருக்கக்கூடிய பஸ், ட்ரெயின், கார், பிளைட் எதுல வேணாலும் இவங்க டிராவல் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு மருத்துவ வசதி அப்படின்றது எல்லாமே ஃப்ரீ தான். அலுவலக ஊழியர்கள் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பர்சனலா இருக்கக்கூடிய செக்ரட்டரி இல்ல அவங்களுக்கு பிஏ வச்சிருக்கக்கூடிய ஆட்கள் இல்ல அவங்களுக்கான ஆபீஸ் இதுக்கு எல்லாமே கவர்மெண்ட் தான் இந்த செலவுகளை ஏத்துப்பாங்க.